Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெயிட் லிஃப்டிங்கில் இருக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயிட் லிஃப்டிங் பயிற்சியோட சில பாதகங்களையும் சாதகங்களையும் இப்போ பார்க்கலாம். பலவிதமான பயன்கள் இருந்தாலும் கூட எடை தூக்கக்கூடிய பயிற்சியை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குதாங்க செய்யுது. தசையோட மேம்பாடு, அதுக்கப்புறம் தசையோட வளர்ச்சிக்கு எடை தூக்கக்கூடிய பயிற்சின்றது ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. வெயிட் லிஃப்டிங்கோட நன்மைகளை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃப்ரீ வெயிட்கள் தான் தசைகளை செயல்பட வச்சு அதுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கும். இந்த ஃப்ரீ வெயிட்களை நகர்த்தத்துக்கும் அதிக தசைகள் தேவைப்படும். இதனால் மெஷின் வெயிட்டை காட்டிலும் இதில் உடல் ரொம்ப உறுதியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட இயற்கைக்கு மாறான உடற்பயிற்சிகள் காலப்போக்கில் அதிக தீமையை விளைவிக்கலாம். இது தசைகளை வேகமாக வளர்க்குறதுக்கு உதவுனாலும் தசைகளில் ஒருவித புண்களை தான் ஏற்படுத்தும். தசைகளை வளர்க்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்கும் போது கார்டியோ உடற்பயிற்சிகள் அளவுக்கு அதிகமாக செய்யறதுன்றது உங்களோட லட்சியத்தை அடைய விடாது. அளவுக்கு அதிகமான கார்டியோ உடற்பயிற்சிகள் எடையை தூக்கக்கூடிய பயிற்சியில் நன்மைகளுக்கு முட்டுக்கட்டையாக தாங்க இருக்குது. ஒரே நேரத்தில் கொழுப்பு எரிச்சு தசைகளை வளர்க்க முடியாது. இருந்தாலும் கார்டியோ உடற்பயிற்சிகளால் உங்களோட தசைகளை தான் வார்ம் அப் செய்கிறீங்க. இதனால் சற்று கொழுப்பு குறையும். இது தசையோட வளர்ச்சிக்கு உதவி செய்கிறதோட தசைகளை திறம்பட செயல்பட வைக்கும். பலன் பெறதை துரிதப்படுத்துறதுக்காக இப்பெல்லாம் பல பேர் ஸ்டெராய்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெராய்டால் பல தீமைகள் ஏற்படுது. அதில் டெஸ்டோஸ்டெரான் அளவு குறையுது. சீக்கிரமே வயசானவங்க மாதிரி காட்சியளிக்கிறோம். ஆண்களுக்கு மார்பகங்கள் கூட உண்டாகுது. வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது வெயிட்டை தவற விட்டு ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் இறந்துட்டு வராங்க. பெஞ்ச் பிரஸ் செய்யும் போது பிறரோட உதவியை நாடுறது ரொம்ப அவசியமான ஒன்று. மேலும் பிகினராக இருக்கும்போது கட்டாயமாக ஹெல்ப்புக்கு யாரையாச்சும் கூட வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கும்போது ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுறோன்னா கன்ஃபார்மாக நாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நல்ல பார்ட்னரை நம்ம கூட வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செஞ்சாலும் கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்மளால் நிறைய விதமான உடற்பயிற்சிகளை கூட ஒருத்தர் இல்லாமல் செய்ய முடியாது. போக போக நம்ம நல்லா ட்ரெயின்ட் ஆகிட்டோன்னா நம்ம தனியால் எல்லா ஒர்க் அவுட்டையும் செய்யலாம். இருந்தாலும் பிகினிங் ஸ்டேஜில் கன்ஃபார்மாக நம்ம கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் வெயிட் லிஃப்டிங்கில் நிறைய நன்மைகளும் இருக்க தான் செய்யுது, தீமைகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம எதை எடுத்து பண்ணுறோன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ எதை செஞ்சாலும் நல்லது என்ன கெட்டது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஜிம் சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.